Alaikum, Eid Mubarak. Hi everyone, hope you all doing good. Eid special holiday with your friends and family நல்லாவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. Same here. Families கிட்ட எல்லாத்தையும் with friends holiday நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எல்லா மூமெண்ட்ஸையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால ஈத் செலிப்ரேஷன் மட்டுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதுக்காக ரெடி பண்ண ரெண்டு ரெசிபீஸில் ஃபஸ்ட் ரெசிபி இது தான். இது பீஃப் ஃப்ரை. இதுக்காக டெமரின் எடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு டெமரின் எடுத்து அதுக்கு 1 கப் வாட்டரில் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் அது நல்ல வாட்டரில் மிக்ஸ் ஆகும் வரக்காட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். எல்லா டெமரின் பேக்கெட்ஸுமே குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லி நம்ப முடியாது, அதனால ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறது பெட்டர் வந்து. இப்போது செப்பரேட் கப் ஒன்றில் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி அதுக்கு சோல்ட்டை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த டர்மரின் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடணும். நான் பீஃப் ஃப்ரைன்றதுனால நான் பீஃப் எடுத்திருக்கேன் வித்தவுட் போன்ஸ் தான். நார்மலாகவே இந்த சம்பலுக்கு மோல்டி ஃபிஷ் தான் ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இன்றைக்கி நான் பீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு பாட்டில் எல்லாம் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வாட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேமை சிம்மரில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தால் போதும். நான் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வாட்டரும் ஆட் பண்ணலை. இந்த 1 கப் வாட்டர் எனக்கு போதுமாயிருச்சு. மிக்ஸஸ் எல்லாம் ஈவனாகவே அப்சர்வ் பண்ணுறதுனால அடிக்கு ஒரு முறை இதை கொஞ்சமே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த வாட்டரெல்லாம் கம்ப்ளீட்டாகவே ட்ரை ஆகும் வரக்காட்டியுமே குக் பண்ணினா தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். என் பீஃப் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா அந்த திக்கான கிரேவியோடு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் இந்த குக் பண்ணி இந்த பீஃபை ஒவ்வொரு பீசஸாக எடுத்து இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சைஸுக்கு செப்பரேட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டி கொஞ்சம் பெரிய சைஸாகவே செப்பரேட் பண்ணியிருக்கேன். இந்த மீன் டைம் 1 kg பீஃபுக்காக 1 kg ஆனியன்ஸ் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே ஆனியன்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா குயிக்காக ஃப்ரை ஆகுது மட்டும் இல்லாமல் ஈவனாகவே கோல்டன் ப்ரௌன் கலருக்கே ஃப்ரை ஆகி வந்துடும். நான் ஃபஸ்ட்டுக்கு ஆனியன்ஸை தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா நான் பீஃப் வந்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டுக்கே நான் ஃப்ரை பண்ணினா அந்த ஆயில் எல்லாமே மசாலாவோட கலருக்கு சேஞ்ச் ஆகி எனக்கு செகண்ட் டைம் எனக்கு ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த ஆயிலை யூஸ் பண்ண முடியாது. ஸோ பெட்ரு வந்து ஆனியன்ஸே ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணிடுறது தான். இதை ஃப்ரை பண்ணும்போது கிட்டே இருந்து அடிக்கு ஒரு முறை அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஆனியன்ஸ் வந்து லைட் ப்ரௌன் கலர் ஆகும்போதே அது பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி அதில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃப்ரைட் ஆனியன் ரெடி ஆகியாச்சு. குயிக்காகவே பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ண ஆனியனை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும்போது கிறிஸ்பியாக இருக்கும். நான் இப்போ அந்த சேம் ஆயிலுக்கு 2 சில்லிஸ் மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் கரி லீவ்ஸும் அண்ட் pandan லீஃபையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக பீஃபை ஃப்ரை பண்ணுறேன். பீஃபை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணால் தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு. இதையுமே கிட்டே இருந்து அடிக்கு ஒரு முறை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்து தான் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கு பின்னாடி இந்த மாதிரி மீடியம் சைஸில் நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியன், பீஃப் அண்ட் கரி லீவ்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னரில் ஆட் பண்ணியாச்சு. நான் பீஃப் குக் பண்ணுற டைமில் ஆல்ரெடி நான் சால்ட் அண்ட் சவல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நான் அதுக்கு 1 டீஸ்பூன் மட்டுமே சால்ட் ஆட் பண்ணி 1 ஹோல் லெமன் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்ல கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம இதை கையால் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஒரு 6 மந்த் வரக்காட்டியுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் இந்த பீஃப் சம்பலை 3 டேஸ் மாதிரியே வெளியே தான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் 3 டேஸ் தான் ஃப்ரிட்ஜிலே அதை நான் வச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் மோல்டி சம்பலை பார்க்க இந்த பீஃப் சம்பளே டேஸ்ட் பெட்டராக இருக்கும். இப்போ அதை நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். பீஃப் சம்பல் செஞ்சு முடித்த அதே டைம்லேயே நான் அடுத்த ரெசிபியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் பக்லவா. இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் ஃபில்லிங்கை தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு 1 கப் ஆமண்ட், 1/2 கப் cashew nut, 1 கப் வால்நட் ஆட் பண்ணி நல்லா பவுடராக வரக்காட்டியும் பிளெண்டர் பண்ணாமல் மீடியம் சைஸ் ஆகும் வரக்காட்டியும் பிளெண்டர் பண்ணால் போதும்.
நட்ஸ் அவைலபிள் இல்லாத டைமில் பீனட் கூட ஆட் பண்ணி இந்த ஃபில்லிங்கை பண்ணலாம். டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் டிஷ் வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இப்போ இந்த நட்ஸ் எல்லாமே மீடியம் சைஸில் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் சுகரை தான் பிளெண்டட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கார்டமம் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். எங்கள் வீட்டில் கார்டமம் ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த ஒருத்தருக்கும் பிடிக்காது. அதனால நான் இப்போ வெனிலா பேக்ஸ் மாதிரி இப்போ கார்டமம் பேக்ஸும் வந்து ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நட்ஸ் அண்ட் பவுடர் வந்து மிக்ஸ் ஆகாது. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த ரெசிபியோட செகண்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் கீ அண்ட் பட்டர் இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கீ தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டி கீ தான் எடுத்திருக்கேன். நான் இந்த ரெசிபிக்கு 1.5 கப் கீ எடுத்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நார்மலாகவே நீங்கள் ப்ரஷ் பண்ணதை பொறுத்து தான் இந்த கீ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுன்றது வந்து விளங்கும். செய்யும் போது கீயோ பட்டரோ பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எடுத்து மெல்ட் பண்ணி எடுத்தது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எக்ஸாக்டான அமௌண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை கீ வந்து. இப்போ இந்த கீயை நான் மைக்ரோவேவில் கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கொள்கிறேன். பக்லவாக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தாலே இந்த ஷீட் தான், ஃபிலோ ஷீட்னு சொல்லுவாங்க. முன்னாடி நம்ம வீட்டிலையே செஞ்சிட்ருந்தோம். இப்போ எல்லா ஷாப்லேயுமே இது அவைலபிளாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு ஷாப்லேருந்தே வாங்கிடலாம். இந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பேக் பண்ணால் டெஃபினட்டாகவே ஒரு டவலுனால் கவர் பண்ணிடணும். ஏன்னா குயிக்காக இது ட்ரை ஆகிரும். ட்ரை ஆகினா எங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு அதை ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ நான் இமீடியட்டாகவே எனக்கு தேவையான ஷேப்பு கட் பண்ண பின்னாடி ஒரு டவலுனால் கவர் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஷீட்ஸ்லேருந்து ஒரு 4 ஷீட்ஸ் மட்டும் செப்பரேட்டாக எடுத்து பக்லவா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ எடுத்திருக்க இந்த ஷீட்ஸில் ஃபஸ்ட் லேயருக்கு நான் கீயை ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஷீட்டில் எல்லா பிளேசஸுமே ப்ரஷ் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் இடக்கடை விட்டு விட்டு ப்ரஷ் பண்ணாலே போதும். இப்போது பிளெண்டட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை ஸ்பூனால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறேன் மேலால். நட்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ண பின்னாடி ஒரு சைடை மட்டும் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துலேருந்து சாப்ஸ்டிக்கை வச்சு ரோல் பண்ணுறேன். இதுக்கு நான் சிங்கிள் லேயர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எகெயின் இந்த செகண்ட் லேயரையும் ப்ரஷ்ஷை வச்சு நல்லாவே ப்ரஷ் பண்ணிடணும். இப்போது நான் ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருந்த அந்த ஷீட்டை நான் செகண்ட் லேயரால் ரப் பண்ண போகிறேன். நான் இந்த ரோலுக்கு கம்ப்ளீட்டாகவே 2 ஷீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே இப்போ அதை ரோல் பண்ணி பின்னாடி உள்ளாடி நம்ம சாப்ஸ்டிக் வச்சுருக்கிறதுனால இந்த மிடில் ஃபோக்கஸ் பண்ணி 2 சைடுமே ப்ரெஸ் பண்ணணும். இதை ஜென்டலாக தான் ப்ரெஸ் பண்ணணும், இல்லாட்டி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க கீ எல்லாமே ஸ்குவீஸ் ஆகி வெளியே வந்துடும். இப்போது இந்த ப்ரெஸ் பண்ண ஷீட்டை நம்ம ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிடணும். சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஒன் மோர் டைம் நான் இங்கே காட்டுறேன். பக்லவா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஷேப்பில் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் பண்ணுறதுனால தான் நான் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் 2 ஷீட்ஸே போதுமாக இருக்கும். ஏன்னா நம்ம ரோல் பண்ணி வரும்போது போதுமான திக்னஸ் அது இருக்கும். இல்லை நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஷீட்ஸ் கொஞ்சம் எட் பண்ணணுமா இருந்தால் நம்ம ஃபில்லிங்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எட் பண்ணணும். இப்போ என்னுடைய பக்லவா ஷீட் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ட்ரேயை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அவனில் பேக் பண்ணாமல் இதுக்கு நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிட்டு தான் பேக் பண்ணணும். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஷேப்பில் செஞ்சாலும் பேக் பண்ணதுக்கு முன்னாடி தான் நீங்கள் கட் பண்ணிவிட்டு பேக் பண்ணணும். ஏன்னா பேக் பண்ணதுக்கு பின்னாடி எங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ண முடியாது. ஏன்னா பேக் பண்ணதுக்கு பின்னாடி இது இந்த ஃப்ளேக்கி டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால அது லேயர்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் இந்த ஷீட்ஸ் எல்லாமே ட்ரையாக விடாமல் கொஞ்சம் வெட்டாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி மேலால் கீ ஆட் பண்ணியிருக்கேன்.
இது கூடவே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஷீட் மிஞ்சதுனால நான் வேறு ஒரு டிஷ்ஷும் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டிஷ்ஷை கொஞ்சம் ஸ்பேஸை வந்து நடுவில் அப்படியே விட்டுறாமல் அது நான் ஃபாயில் பேப்பரை வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ அவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டி பேக் பண்ணணும். டிஷ் பேக் பண்ணுற அதே டைமில் சிரப்பையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் சுகர் ப்ளஸ் 1 கப் வாட்டர் விட்டு நல்லா பாயில் பண்ண விடணும். அது நல்லா பாயில் ஆகி வர டைமில் 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது கூடவே ஒரு சின்ன பீஸ் லெமன் பீலை ஆட் பண்ணி நல்ல சிரப் வந்து திக்காகும் வரக்காட்டி நல்லாவே பாயில் பண்ண விடுங்க. நான் எப்போயும் சிரப் செய்யும் போது பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக வேண்டி அந்த சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். என் சிரப் வந்து நல்லாவே திக்கான சிரப் ஆயிடுச்சு. இப்போ அதை நான் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். த சேம் டைம் என் பேக்கிங் ட்ரேயும் ரெடி ஆகிடுச்சு. நான் ட்ரே அவன்லேருந்து ரிமூவ் பண்ணி இமீடியட்டாகவே 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். நம்ம ட்ரே ஹொட்டாக இருக்கும் போது இதை ஆட் பண்ணினா இந்த கண்டென்ஸ் மில்க் வந்து மெல்ட் ஆகி இன்சைட் பார்ட் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஜாஸ்தி ஆட் பண்ணாமல் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப்பை ஆட் பண்ணுறேன். சிரப்பை பொறுத்த வரைக்கும் நான் 1/2 போர்ஷன் அளவுக்கு தான் சிரப்பை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதை பார்க்க ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே சிரப்பை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கார்னிஷ்காக வேண்டி நான் கொஞ்சம் பிளெண்டர் பண்ண நட்ஸை கொஞ்சம் மேலால் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறேன். இந்த வேலை இப்படியே போயிட்டுருக்க டைமில் நாளைக்கு ஈதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ குயிக்காக இந்த வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே போய் என்னை பெருநாள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் வேலையாக என் 2 டாட்டர்ஸுக்குமே ஹெனா போடுற வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஏன்னா பெருநாள் பிரேக்ஃபாஸ்ட் வேலையை நான் கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணேன். இவங்க லாங் டைம் வெயிட் பண்ணணுன்றதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் வேலையாக இவங்கள்ட்ட இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு தான் நான் கிச்சனுக்கே போனேன். ஒவ்வொரு இதாகட்டும் என் 2 டாட்டர்ஸுமே நிறைய டிசைன் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டிசைனை போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு டைம் ஆகிரும். ஸோ அதனால் இந்த முறை நான் ஸ்டிக்கர்ஸே வாங்கிட்டேன். இது வந்து எனக்கு மைண்ட் ஃப்ரீயாகவும் இருந்தது இல்லாமல் கொஞ்சம் டைம் சேவிங்காகவும் இருந்தது. 2 பேருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே கிச்சனுக்கு போயிட்டு நான் ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் நைட் ஆகி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா இங்கேயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ரீலங்காவில் மாதிரி லேட் ஆகி ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சூன் ஆஃப்டர் ஃபஜ்ரே வந்து ஈத் ப்ரேயரும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம அதுக்காக வேண்டி அட்லீஸ்ட் 5:15க்கு வந்து மஸ்ஜித் போகணும். அதனால நான் லேட் நைட் ஆகி என் பிரேக்ஃபாஸ்ட் வேலை எல்லாமே முடிச்சிருவேன். நார்மலாகவே ஈத் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டிலனா ஸ்ட்ரிங் ஒப்பஸ் தான் நான் செய்வேன். ஸ்ட்ரிங் ஒப்பஸுக்கு கறின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கறி தான். மட்டன் கறி கொஞ்சம் ஸ்பைஸியாகவே செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் ஸ்பைஸே இல்லாமல் ஒரு கிரேவியும் ரெடி பண்ணியிருக்கேன். குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் தூங்கி ஏர்லியாக எழும்பி குளிச்சுட்டு மஸ்ஜித் ரெடி ஆகியாச்சு. பெருநாள்னாலே நம்ம எப்போயுமே ஸ்ரீலங்கா மிஸ் பண்ணுவோம். ஏன்னா மார்னிங் ப்ரேயருக்கு போனால் அங்கே எல்லாரையும் மீட் பண்ணுவோம், சலாம் சொல்லுவோம். அதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. இங்கே ஜஸ்ட் ப்ரேயருக்கு போனோமா, ப்ரேயரை முடிச்சுட்டு வீட்டு வந்தோமா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இங்கே இருக்கும். ஈத் டே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு அந்த ஹோல் மந்த் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு மூமெண்ட்டாக அந்த ஈத் டே மார்னிங் இருக்கும். ஏன்னா அவங்க கேண்டீஸ் கலெக்ட் பண்ணுறதுல வெரி பிஸியாக இருப்பாங்க. அது வந்து அவங்களோட ஒரு காம்படிஷன் மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மார்னிங் வந்து அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கும். ப்ரேயரை முடிச்சுட்டு வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாகவே வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு. ஈத் டே நம்ம எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ஏர்லியாக தான் எடுப்போம். ஏன்னா நம்ம நார்மலாகவே ஆஃப்டர் இஃப்தார் வந்து டின்னர் எப்போயுமே எங்கள் வீட்டில் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து ப்ரீவியஸ் டே டின்னர் எதுவும் எடுக்காது. பெருநாள் நாள் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருவோம். இதே நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்தோன்னா நம்ம ஆஃப்டர் ப்ரேயர் நம்ம ஃபேமிலியில் மூத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் அவங்களுக்கு சலாம் சொல்லி அவங்களோட கையால் பெருநாள் காசு வாங்குறது அது தனி ஒரு சந்தோஷம்தான். இந்த சின்ன சின்ன மூமெண்ட் எல்லாமே எப்ரோடில் இருக்கக்கூடிய எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சேம் டைம் இந்த ஸ்பெஷல் டேயில் என் சன்னை கூட நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் அவர் இல்லாமல் ஈத் வந்து சவுதியில் செலிப்ரேட் பண்ணுறோம். அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுனால இந்த முறை ஈத் வந்து எங்களோட அவர் செலிப்ரேட் பண்ண முடியலை அவருக்கு. நான் மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாருமே அவரை மிஸ் பண்ணுறாங்க இந்த டைம் வந்து.
ப்ரேயரை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கும் ரெடி ஆகியாச்சு. நம்ம நார்மல் டேஸில் என்னத்தான் நம்ம சமைச்சாலும் 8 டே மார்னிங் சமைக்கிற வந்து ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நார்மலாக எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த டைம் வந்து எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிற டைம்ன்றதுனால எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து சிரித்து பேசி சந்தோஷமாக அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற மூமெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். எப்பயுமே ஜாயின்ட் ஃபேமிலிஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சிப்ளிங்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மூமெண்ட் வந்து சொல்லலாத அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மூமெண்ட்டை வந்து. ஈத் டே ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வருவாங்க. அதே டைமில் அவங்களோட பசங்களுக்காக வேண்டி அவங்களோட செல்ஃபாகவே சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி ஈத் டேபிளை செட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்சமான கேண்டீஸ் என்ன, அது கூடவே நான் செஞ்ச பக்லவா எல்லாத்தையும் வச்சு இந்த டேபிள் செட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறதுல மிச்சம் சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. Hope to see you soon with another vlog. Stay blessed. Once again, Eid Mubarak. Thank you.